கடவுளா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு அவர் லவ் பண்ண பொண்ணு கிடைக்கல. கிருஷ்ணர் அதே மேல வச்சிருந்த அன்புக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இப்ப உங்களை சில உண்மையா லவ் பண்றீங்களா, உங்களை போலதான். ஆனா கிருஷ்ணன் நினைச்சிருந்தா ராதியை ஒரு கூடிய கூட்டிட்டு போயிருக்க முடியும், அவரோட லவ்லயும் ஒரு சக்சஸ் ஆகிருக்க முடியும். ஆனா அவர் ஏன் அதை பண்ணல? அதுக்கும் சில ரீசன் இருக்கு. ராதிகை சும்மா இல்லாம கிருஷ்ணரை பார்த்து கேட்டாங்க, கிருஷ்ணா, நீ ஏன் என்னை விட்டு செல்கிறாய்? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கின்றேன் என்று தெரியுமா? அதற்கு கிருஷ்ணரோ, இங்கே பார் ராதா, இயற்கைக்கு முன்பு நம் காதலாகட்டும் எதுவாகட்டும், இயற்கை ஒருவருக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கும், கொடுக்க கூடாது என்று நினைத்தால் கொடுக்காது. அதை போல் அந்த இயற்கைக்கு தெரியும் யாருக்கு யாரை தரணும் என்று. நான் உனக்கானவனாக இல்லாமல் இருக்கலாம் ராதா, ஆனால் என் காதல் எப்பையும் உனக்குத்தான். நான் கடவுளாக இருந்தாலும் இயற்கையை மீறி என்னால் சில விஷயங்களை செய்ய முடியாது. ஆனால் இந்த உலகம் இருக்கும் வரை நம் காதலை இந்த உலகம் பேசிக்கொண்டுதான் இருக்கும். உண்மையான காதலுக்கு அழிவில்லை ராதா. உடல் வேண்டுமென்றால் சேராமல் இருக்கலாம், ஆனால் உணர்வுகள் எப்பயும் இயற்கையோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கிருஷ்ணர். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட காதல் உண்மையானதா இருந்தா அந்த காதல் தோல்வி அடைஞ்சாலும் அந்த காதல் என்னமோ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும்.